ஏன் நிறைய டைட்டில் இருக்கும்போது மனிதர்களுடைய நுண்ணு உணர்வுகளை பற்றியும் அதில் இருக்கக்கூடிய சிக்கல்களை பற்றியும் அப்போ அதுக்கான ஒரு டைட்டிலை சொல்லும்போது நைட்டை வந்து புதுசாக காமிச்சிருக்காங்க. இன்னொன்று வந்து உங்களுக்கு தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு வந்து நிறைய டிஃப்ரெண்ட்டான டெக்னிக்ஸ் நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஒரு இப்போ தான் ஒரு வாழ்க்கையில் ஸ்டேபிள் ஆகிட்டு வர ஒரு கேரக்டர். அவனே ஒரு தப்பு பண்ணிட்டா எந்த அளவுக்கு பயப்படுவான், எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக போவான். இவங்கெல்லாம் வந்து திண்டுக்கல்லே அந்த ஊர்லேயே வாழ்ந்துட்டு இருக்க ஒரு கேரக்டர். இவன் அவங்க கூட வாழ்ந்துருப்பான். பட் இப்போ வந்து அவன் பெங்களூர் போயிட்டு போதன்ற எலமெண்ட் வந்து இப்போ 12 மணிக்கு ஒரு போதை இருக்கணும், 1 மணிக்கு ஒரு லெவல் ஆஃப் 5 காட்டணும், 2 o'clock வரும்போது அங்கே ஒரு லெவல் ஆஃப் 5 காட்டணும். எனக்கு பர்சனலாக வந்து ஒரு குட்டி சேலஞ்சாக இருந்தது. ஏன்னா எல்லாருமே அதை கேட்டாங்க, ஏன் புது முகங்களை வச்சு போகிறீங்க செய்கிறீங்கன்ட்டு. இப்போ இருக்கிறது ரொம்ப கம்மியான ஆக்டர்ஸ் தான் இருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும், ஒரு 5 பேர் நீங்கள் போய் யார்கிட்ட கதை சொன்னாலும் ஒரு 5 பேருக்கு உள்ள அந்த மாறக்கூடிய ஒரு சூழல் வந்துக்கிட்டு இருக்கு. எல்லா கேரக்டர்ஸுமே கிரே ஷேட்லேயே இருந்துட்டு யார் என்ன பண்ண போகிறா, இவன் நல்லவனா இவன் கெட்டவனா அப்படிங்கிற எல்லா கேரக்டருமே ஒரு டவுட் இருந்துட்டு என்ன நினைப்பதை எல்லோருக்கும் சொல்லும் மாலை முரசு வாழ்கவே. மாலை முரசு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜித்து. இன்னைக்கு எங்க கூட மனிதர்கள் மூவி டீம் தான் இருக்காங்க. அவங்கள வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம். ஒவ்வொருத்தருக்கா வணக்கம் சொல்ல முடியாது, மொத்தமாக சொல்லிடுறேன். வணக்கம். அண்ட் டைட்டில் பார்க்கும்போதே எனக்கு ஒரு என்ன இருக்கும் மனிதர்கள் அப்படின்ற ஒரு இது இருந்தது. ட்ரெய்லர் பார்க்கறதுக்கு முன்னாடி இருந்த அபிப்பிராயம் வேறு, ட்ரெய்லருக்கு பார்த்ததுக்கப்புறம் இருந்த அபிப்பிராயம் வேறு. ஸோ ஸ்டார்டிங்கில் நான் டேரக்டர்லேருந்து வரேன், அப்படி ஒவ்வொருத்தர்கிட்ட நம்ம பேசலாம். வணக்கம் டேரக்டர் சார், ராமேந்திரா அவர்கள். ஸோ ட்ரெய்லர் பார்க்கும்போது எனக்கு நிறைய விஷயங்கள் எனக்கு வந்து தெரிஞ்சது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நல்லா இருந்தது, ரொம்ப தேங்க்ஸ். நிஜமாகவே சூப்பராக இருந்தது. ஏன் நிறைய டைட்டில் இருக்கும்போது மனிதர்கள் அடிப்படையிலே நம்ம சந்திக்கக்கூடிய மனிதர்களை அப்சர்வ் பண்ணி அதில் இருக்கக்கூடிய எனக்கு நெருக்கமான என்னுடைய திண்டுக்கல் சரௌண்டிங்கில் அந்த களத்தில் இருக்கக்கூடிய அந்த ஸ்லாங்கில் இருக்கக்கூடிய மனிதர்களை நான் அப்சர்வ் பண்ணி அதிலிருந்து தான் நம்ம கதையை பின்னி வளர்த்தோம். ஃபஸ்ட்டு மனிதர்கள்ன்ற டைட்டில் இல்லை, அது ஒரு கதையாக எவால்வ் ஆகி வருது. கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து இப்போ எனக்கு என்னென்னா ஒரு 6 மாதம் மனசுலேயே இருக்கும், மைண்ட்லேயே இருக்கும். அதுக்கப்புறம் அது ஒரு முழு வடிவத்துக்கு வந்ததுக்கப்புறம் தான் எழுத ஆரம்பிப்போம். அந்த முழு வடிவத்துக்கு வந்ததுக்கப்புறமா அது வந்து ஒரு கோரான ஒரு ஸ்ட்ரென்த்தான ஒரு இதை எடுத்துக்குது. அது எதை பற்றி பேச வருது அப்படின்னு பார்க்கும்போது அது இயல்புலே நடந்தது. நம்ம இதை பற்றி பேசணும் அப்படின்ட்டு நான் அதுக்குள்ளே போகல, இயல்பில் அது நடந்து ஒரு உச்சமான ஒரு ஐடியாவுக்கு வருது. அந்த ஐடியா எதை பற்றி இருக்குன்னா, மனிதர்களுடைய ஒரு நுண்ணு உணர்வுகளை பற்றியும் அதில் இருக்கக்கூடிய சிக்கல்களை பற்றியும் நொடிக்கு நொடி மாறக்கூடிய ஆட்களாக இருக்கிறத பற்றியும் இந்த மாதிரி ஒரு பலதரப்பட்ட குணாதிசயங்கள் இருக்குது. அது புரிந்து கொள்ள முடியாத ஒரு புதிரான ஒரு அது வந்து உச்சமாக வந்து நிற்கிது. அப்போ அதுக்கான ஒரு டைட்டிலை சொல்லும்போது அது வந்து மனிதர்கள்ன்றதான் வந்து கச்சிதமாக இருக்கும் அப்படின்ட்டு மனிதர்கள்ன்ற டைட்டிலை வச்சு எழுத ஆரம்பித்தேன். அதுக்கப்புறமா மனிதர்கள் சிலருக்கு வந்து இது வந்து ரொம்ப எளிமையான டைட்டிலாக இருக்குது, என்ன மனிதர்கள்னு விரும்பினே இருக்கே, வேறு ஏதாவது மாற்றலாமே அப்படின்லாம் கேட்டாங்க. 2-3 தடவை ட்ரை பண்ணேன், ஆனால் அதை தக்க வச்சுக்கிச்சு இந்த படம். மனிதர்கள் தான் அதுக்கு வந்து இல்லை, நானும் அதான் நினைக்கிறேன், சரியான முடிவுன்னு நானும் தான். சூப்பர். அப்புறம் ஆர்டிஸ்ட்டு உங்கள் எல்லாரும் பார்க்கும்போது ட்ரெய்லர் இவர் அந்த கேரக்டர் பண்ணல அப்படின்னு எனக்கு ஒவ்வொருத்தர் பார்க்கும்போதே இருந்தது. அண்ட் அப்படியே சேஞ்சாக இருக்கீங்களா அந்த படத்தில் பார்த்ததுக்கும் நேரில் பார்க்குறதுக்கு நாங்களா அது அப்படின்ற மாதிரி. ஸோ உங்களுக்கு அந்த கேரக்டர் சொல்லும்போது ஃபஸ்ட்டு இந்த கதையை கேட்கும்போது எப்படி ஃபீல் பண்ணீங்க, ஒருத்தராக சொல்லலாமா? இந்த மனிதர்கள்ன்ற திரைப்படத்தோட கதை வந்து தம்பி ராம் சொல்ல போது பார்த்தீங்கன்னா, அதில் என்னை ப்ரொடியூஸ் பண்ண தான் பார்த்துருந்தார். இன்னொரு நண்பர் மூலியமாக தான் வந்தார், பிரசாத். அவர் ஒன்று ஒரு ப்ரொடியூசர், இதில் நானும் ஒன்று ப்ரொடியூசர். எனக்கு ரொம்ப நாளாக இது மாதிரியான ஒரு கதைகள் பண்ணுன்ற ஒரு எண்ணங்கள் தான். ஸோ அது சரி, எனக்கான ஒரு வாய்ப்பு நடிக்கணும்னு கேட்கும்போது சரி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அதுவும் ரொம்ப ஆடிஷன் பண்ணி ஸ்டிக் பண்ணி தான் கொடுத்தாரு. இது மாதிரியான திரைப்படங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து வர்றது கிடையாது. அதுக்கான காரணங்கள் என்னென்னா, இது மாதிரி திரைப்படங்களுக்கான அங்கீகாரம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. இது மாதிரி திரைப்படங்கள் எடுக்கிறது வந்து இது மாதிரியான ஒரு புதியவர்கள் தான் எடுக்கிறாங்க. ஸோ அந்த அங்கீகாரம் கிடைக்கும் பட்சத்தில் இது மாதிரியான ஆட்கள் வருவாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்தில் நம்ம இதுக்கு ஒர்க் பண்ண வந்துட்டோம். அப்புறம் சொன்னதுக்கு அது சந்திரோட ஒரு கேரக்டர் நான் பண்ணியிருப்பேன். ஆல்மோஸ்ட் ஒரு எமோஷ்னலான ஒரு கேரக்டர், ரொம்ப நல்லா வந்து இருக்கிற 5 நபர்கள் கேரக்டர் தான். 5 பேருமே வந்து ஒவ்வொரு குணாதிசம் உள்ள ஒரு கேரக்டராக இருப்பாங்க. சரி, திடீர்னு ஒருத்தருக்கு வந்து பயம் இருக்கும், ஒருத்தருக்கு வந்துட்டு இத்தனை பெரிய சமாளித்து எப்படி கொண்டு போகலான்னு ஒருத்தர் இருப்பான். இன்னொருத்தர் வந்து இதில் வந்து விட்டு வெளியே ஒன்றா போதுன்ற எண்ணத்தில் இருப்பான். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருக்கிற உலக சூழலில் இது மாதிரி மனிதர்கள் தான் இங்கே இருக்காங்க. அந்த மனிதர்களை வந்து இது படம் பிடிச்சு காட்டுது. அதான் 5 கதாபாத்திரங்கள் மனுஷங்களை வச்சு அப்படின்னு. நீங்கள் எந்த கேரக்டர் ப்ளே பண்ணீங்க? எந்த? என் பேர் கபில் வேலவன். நான் கார்லின்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன் அதில். ஸோ எனக்கு இது நேர்ந்தது வந்து, எனக்கு ஒரு மியூச்சுவல் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கார். ஸோ
அவர் மூலமாக நான் முன்னாடியே டைப் பண்ணி ஒர்க் பண்ண வேண்டியது. ஸோ அது அமையனால ஒரு ரொம்ப வருஷம் கழித்து இந்த மாதிரி படமாக ஒன்று நாங்கள் அப்ரோச் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி வர சொல்லி எனக்கு அவர் கொடுத்தது வேறு ஒரு கேரக்டருக்கான ஒரு ஆடிஷன் தான். ஆடிஷன் பண்ணிவிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் கதை சொல்லும்போது ஃபுல் கதையை கேட்டதுக்கப்புறம் நானாக விரும்பி கேட்ட கேரக்டர் தான் இது. அந்த கேரக்டர் ஆர்க் பற்றி இது 5 பேர் ஒரு விதமான ஜோனில் தான் இருக்கும். இந்த கலர்ஸ் ஆஃப் ஹியூமன் சொல்கிற மாதிரி இது. ஸோ இவனோட ஷேடோ வந்து நீங்கள் படம் பார்த்தா தான் தெரியும். நான் அது அதனால தான் நான் அப்படியே போட்டு வாங்கலான்னு அப்படியே பார்க்குறேன். அப்படியே கவனமாக பதில் வருது. இது வந்து பெரிய ஒரு அட்டாச்மெண்ட் இல்லாத ஒரு கேரக்டராக இருக்கும். இது எல்லோரும் ஒரு மாதிரி எமோஷனலில் கனெக்டாக இருப்பாங்க. ஒருத்தர் மட்டும் யார்ட்டையும் அட்டாச்மெண்ட் இல்லாமல் டிட்டாச்சாக இருப்பாங்க. டிட்டாச் ஆகி அதை அவன் ஒரு ஐடியாவில் அவன் ஒரு ஜோன் அவுட் லிட்டரலி ஜோன் அவுட்னு சொல்ல முடியாது. அவன் ஒரு விஷயத்தை ஆழமாக நம்புவான். அவனுக்கு ஒரு ஐடியாலஜி இருக்கும். அந்த விஷயத்தை ஆழமாக நம்புறதுனால தான் அவன் இந்த இதில் இந்த சுச்சுவேஷனில் நான் இல்லை நீங்கள் இல்லை நான் மாட்டியிருந்தாலுமே நீங்கள் இதுதான் பண்ணணும், அதுதான் சரியான ஒரு முடிவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அவனோட ஐடியாலஜியாக இருக்கும். ஸோ அந்த கேரக்டரோட ஐடியாலஜி இதாக இருக்கிறனால அது அடுத்தடுத்து என்ன ப்ளே போகுது அப்படின்றது கூட்டு பார்த்து. உங்களுடைய வணக்கம், என் பேர் குணவந்தன். நான் இதில் மனோ அப்படிங்கிற கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு ராம் இந்த கதை நரேட் பண்ணுறப்போ எவர் சேஞ்சிங் ஹியூமன் எமோஷன் அண்டு சைக்காலஜி அதெல்லாம் எப்போ வேணால் எப்படி வேணால் மாறும் அப்படிங்கிற ஒரு கிரே ஷேடடான கேரக்டர்ஸாக கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஈஸியாக ரொம்ப கஷ்டம் எப்போவுமே ஒரு ஃபர்ஸ்ட் படம் ஒரு ஃபுல் ஃப்ளெஜ் கேரக்டர் அப்படிங்கிறதுனால. ஸோ அதனால் ஐ somehow wanted to convince him அந்த ஆடிஷன் பண்ணி அவருக்கு என்ன பிடிச்சுன்னு தெரில, அவர் நடிக்க வச்சுட்டார். எப்படியோ கேரக்டரோட பேக்ரவுண்டாக நான் இதில் வந்துட்டு சின்ஸ் லைக் மனோ அப்படிங்கிற கேரக்டர் அவன் வந்துட்டு ஒரு நார்மலான ஒரு லைஃப் லீட் பண்ணி ஒரு டீச்சர் வேலை கிடச்சிருப்பான். ஒரு 2 or 3 years தான் வேலை பண்ணியிருப்பான். ரொம்ப இப்போ தான் ஒரு வாழ்க்கையில் ஸ்டேபிள் ஆகிட்டு வர ஒரு கேரக்டர். ஸோ ஒரு டீச்சராக இருக்கிற டைமில் ஒரு குழந்தைங்க ஏதாவது தப்பு பண்ணாலே அவன் மேலே யாராவது ஏதாவது சொல்லிடுறாங்களோ, நீயே டீச்சர் தானே ஏதாவது பார்க்க மாட்டியா, அப்போ அந்த பிளாக் மார்க் வந்துடும் அப்படிங்கிற ஒரு இதில் இருக்கிற ஒரு ஆள். அவனே ஒரு தப்பு பண்ணிட்டா எந்த அளவுக்கு பயப்படுவான், எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக போவான், அவனோட மைண்ட் ப்ராசஸ் என்னவா இருக்கும், எவ்வளோ ஒரு கான்ட்ரடிக்ஷன்ஸாக இருக்கும் அவன் பண்ணுற விஷயம் அப்படிங்கிறது தான் இந்த கேரக்டரோட பேக்ரவுண்டாக இருக்கும். ஸோ அது பண்ணுறது எனக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்துச்சு. நான் நார்மலாக இருக்கிறதுக்கும் அதுக்கு கான்ட்ராஸ்டாக இருக்கிற ஒரு கேரக்டர் நடித்து அதை கொண்டு வரதுக்கும் எனக்கு ரொம்ப ஒரு பெரிய ஒரு ஸ்கில் பிளேவாக இருந்துச்சு. கிரேட். நீங்கள் வணக்கம், என்னோடய பேர் அர்ஜுன் தேவ். ஆடிஷன் பண்ணாங்க. ஆடிஷன் பண்ண உடனே பொதுவாக ஆடிஷன் பண்ணால் நாங்கள் கூப்பிட்றோம், செலக்டாக இல்லையா அப்படின்னு சொல்கிறோன்னு சொல்லுவாங்க. ஆடிஷன் பண்ண அந்த மொமெண்ட்லேயே வந்து உங்ககிட்ட கதை சொல்கிறேன் அப்படின்னு கதை சொன்னார். ஒரு 2 hours கிட்ட ஸ்டோரி நரேட் பண்ணார். கதையை தெரிஞ்சுக்கிற அந்த ஒரு ஸ்பேஸுமே எந்த டேரக்டருமே கொடுக்க மாட்டாங்க. ஒரு ஆர்டிஸ்ட் கிட்ட வந்து ஃபுல் ஸ்டோரியை நரேட் பண்ணி நீ இதை பண்ணணும் அப்படின்றத வந்து புதுசாக வர ஒரு ஆர்டிஸ்ட் கிட்ட ஃபுல் கதையை நரேட் பண்ண மாட்டாங்க. ஃபுல் கதையை நரேட் பண்ணார். இதில் தீபன்ற ஒரு கேரக்டர் தான் எனக்கு கொடுத்தாங்க. அந்த கேரக்டர் வந்து அவன் வந்து இவங்கெல்லாம் வந்து திண்டுக்கல்லே அந்த ஊர்லேயே வாழ்ந்துட்டு இருக்க ஒரு கேரக்டர். இவன் அவங்க கூட வாழ்ந்துருப்பான். பட் இப்போ வந்து அவன் பெங்களூர் போயிட்டு திருப்பி இங்கே வந்திருப்பான். அவங்க சவகாசமே வேணான்னு போனவன் திரும்பி வந்தவனை பிடிச்சி லாக் பண்ணி உட்கார வச்சு ஒரு சம்பவத்தில் வந்து ஈடுபட வைப்பாங்க. ஸோ அதுக்குள்ளே நடக்கிற ஒரு விஷயங்கள் தான் என்னோட. நான் உங்கள் ஆடிஷன் நான் மிஸ் பண்ணிட்டேன்னு இப்போ நான் நினைக்கிறேன். ஓகே, இந்த படம் வந்து முழுக்க ஒரே இரவில் நடக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். அப்படியா? ஒரே இரவில் நடக்குது. ஒரு நைட் ஷூட் பண்ணுறது சாதாரணமாக ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணாலே ரொம்ப சேலஞ்சான விஷயம். அதுக்கேற்ற மாதிரி லைட்டு கேமரா அப்படின்னு ஒரு ஃபுல் நைட் கம்போஸ் பண்ணுறீங்க. ஸ்கிரிப்டடாக எவ்வளோ சேலஞ்சாக இருந்தது உங்களுக்கு ஆஸ் அ ரைட்டிங்காகவும் சினிமாட்டோகிராஃபி ஹேண்டில் பண்ண விரும்பவும்? ரைட்டிங்காக வந்து என்னென்னா நம்ம இந்த திண்டுக்கல்லை இந்த சரௌண்டிங் அந்த லேண்ட்ஸ்கேப்பை வந்து அதே மாதிரி வில்லேஜ் ரோட்ஸை வந்து நைட்டில் வந்து காட்டணும். இப்போ அதுக்குன்னு ஒரு பியூட்டி இருக்குது, அதுக்குன்னு ஒரு தனித்தன்மை இருக்குது. அப்போ அதை எழுதும்போது அது ஒரு சுவாரஸ்யமாக இருந்தது, அது பாசிட்டிவாக தான் இருந்தது. ஓகே, இது ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு விஷுவல்ஸை கொடுக்கும் அப்படின்னு அப்போவே தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நம்ம லொக்கேஷன்ஸ் தேடும்போது அது இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போகுது. அந்த ஒவ்வொரு லொக்கேஷன்ஸ்க்கும் நாங்கள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதம் 2 மாதம் லொக்கேஷன்ஸ்க்கு மட்டுமே. நீங்கள் பார்த்தீங்கன்னா நைட்டில் பெருசாக லொக்கேஷன்ஸ் தெரியாது, ஆனால் அது சின்னதாக ஒரு மைன்யூட்டான அந்த வெளிச்சத்தில் தெரிகிற அந்த விஷயம் வந்து நமக்கு பயங்கரமாக ஹெல்ப் பண்ணும். அது ஒரு 10-20%நாலுமே அது ஒரு ஸ்ட்ராங்னஸ் இருக்குது அதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ரொம்ப சுற்றணும்.
திண்டுக்கல் ஃபுல்லாக அப்போ தான் நான் திண்டுக்கல்லே வந்து ஸ்டடி பண்ணுறேன். ஃபுல்லாக சுற்றி ஓகே அதோட லேண்ட்ஸ்கேப். ஆமாம், நான் ஸ்கூல் முடித்தோடனே இங்கே வந்துட்டேன், காலேஜ் படிக்கிறது எல்லாமே. இந்த கதையும் அப்படி தான் ஆரம்பிச்சது. என்னென்னா நம்ம அந்த விவரம் தெரிஞ்சு மக்களை புரிஞ்சிக்கக்கூடிய அந்த பக்குவம் வரும்போது அந்த ஊரை விட்டு விலகி வந்துடுறோம். திருப்பி கொரோனா டைமில் போகும்போது தான் அந்த ஊரோடைய டேஸ்ட்டும் அந்த ஊரோட ஹீட்டு எல்லாமே நமக்கு வந்து பிடிபடுது. என்னடா இதுக்கு இவ்வளோ ஒரு வேர் இருக்குது அப்படின்னு சொல்லி அதுதான் இருக்குது. அப்போ அந்த களத்தில் ஒரு படம் பண்ணணும், அந்த ஸ்லாங்கு அந்த மனிதர்களை வந்து காட்சிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அப்படி தான் இந்த கதைக்குள்ளே வந்தோம். இந்த இரவை வந்து யோசிக்கும் போது வந்து வழக்கமான இரவாக இருக்கக்கூடாது, இது வரைக்கும் காட்டின இரவாக இருக்கக்கூடாது சினிமாவில், அந்த மாதிரி வந்து தோண ஆரம்பிச்சிச்சு. அப்போ அந்த விஷுவலாக நிறையா ஸ்டடி பண்ண வேண்டியிருந்துச்சு. அந்த லைட்ஸு கலர்ஸு இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப ஒர்க் அவுட் பண்ணோம். இரவில் அந்த மை இருட்டில் வண்ணங்கள் தெரிஞ்சால் எப்படி இருக்கும் அப்படின்னு கொண்டு வந்தோம். நிறைய படங்கள் வந்து ஒரு நீல நிறமாக இருக்கும், கிரே ஷேடில் இருக்கும். அப்போ இது வந்து அந்த டெப்த்தும் இருக்கணும், கலர்ஸும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக நிறைய ஒர்க்ஸ் எல்லாம் சினிமாட்டோகிராஃபரும் நானும், அஜய் அப்ரஹாம் ஜார்ஜ் சினிமாட்டோகிராஃபர், அவரும் நானும் நிறைய ஒர்க் அவுட்ஸ் பண்ணோம். இதோடைய பேஸான லைட் வந்து அந்த காரோட லைட்டு தான். காரோடைய லைட்டு தான் சோர்ஸ் லைட்டாக வந்து ட்ரீட் பண்ணணும். அது நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண வேண்டியிருந்துச்சு. ஒட்டுமொத்தமாக வந்து படம் நெடுக அந்த காரோடைய லைட்டு தான் வந்து பேஸாக இருக்கணும். அப்போ அதை எப்படிலாம் பண்ணோன்னா நிறைய ரிசர்ச் பண்ணோம், எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணோம். காரோடைய காட்சிகள்லாம் வந்து ஒரு லோ லோடர் ஒன்று ரெடி பண்ணோம், ஒரு 20 அடிக்கு. அதில் வந்து அந்த காரை மேலே நிறுத்தி அதை இழுத்து அப்போ வந்து ஒரு வித்தியாசமான காட்சிகள்லாம் படம் பிடிக்க முடிஞ்சது. நிறைய படங்கள் வந்து ஒரே மாதிரியான ரிக் பண்ண காட்சிகளாக இருக்கும். இது வந்து கார் மூமெண்ட்லேயே வந்து கதாபாத்திரங்கள் வந்து ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு ஒரு மூமெண்ட் கொடுத்தா இன்னும் கொஞ்சம் நெருக்கமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணோம். அதுக்காக இந்த செட்டப்லாம் நாங்களே எக்ஸ்பெரிமெண்ட்டாக ரெடி பண்ணி நிறையா கொஞ்சம் ரிஸ்க்கும் இருந்துச்சு. ஏன்னா சினிமாட்டோகிராஃபர் அந்த இதில் தான் நின்றுட்டுருப்பார், சுற்றி வந்து அசிஸ்டன்ஸ் அசோசியேட்ஸ் இருப்பாங்க. கொஞ்சம் மிஸ் ஆனால் விழுந்துட்டாங்கன்னா என்னாவும் தெரியாது. அந்த மாதிரி ரொம்ப சேலஞ்சான ஒரு ஒர்க்காக இருந்துச்சு. அப்படிலாம் அதில் வந்து ஜென்ரேட்டர் அது இதுன்னு ஃபிட் பண்ணி கொஞ்சம் மெனக்கெட்டு தான் இந்த விஷுவல்ஸுக்கு கொண்டு வந்திருக்கோம். நைட் ஷூட்டு இது பண்ணுனது, இது நம்ம மெனக்கெட்டு பண்ணுறோம் படத்துக்காக. ஆனால் அதுக்கப்புறமும் நான் கோஸ்ட்டாகவே வாழ ஆரம்பிச்சிட்டேன், எனக்கு அந்த லைஃப் ஸ்டைலே அடாப்ட் ஆகிடுச்சு அப்படின்னு யாராவது இருக்கா? இல்லை, ஆல்ரெடி கோஸ்ட்டாக இருந்தனால அப்படி இதுதான். அது ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ண டைம்லேருந்தே நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் நைட்டில் எடுக்கிற மாதிரியே அமைஞ்சிருச்சு. ஸோ எங்களுக்கு எதுவும் புதுசாக இல்லை. யூஸ்வலி நம்ம எல்லாம் பாய்ஸாக இருக்கனால நைட் லைஃப் எல்லாருக்கும் கொஞ்சம் பிடிக்கும் இல்லையா? யாரும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல். ஸோ அதில் நைட் ஷூட்னால ஹாப்பி தான், ஜாலியாக தான் இருந்தது. அண்ணா, இதுக்கு முன்னாடி உங்களோட ப்ராஜெக்ட்ஸ் எனக்கு எதுவும் இருந்த மாதிரி இல்லை, இதான் உங்களோட ஃபர்ஸ்ட் மூவின்னு நினைக்கிறேன். ஒரு பெரிய ப்ராஜெக்ட்டு, ஒரு நல்ல ஒரு ஸ்கிரிப்டில் உட்காரோம் அப்படின்ற போது ஆஸ் அ ஆர்டிஸ்ட்டாக உங்களுக்கு எவ்வளோ சேலஞ்சிங்காக இருந்தது உங்களோட பர்ஃபார்மன்ஸில்? அப்படி பார்த்தீங்கன்னா இல்லை, இதுக்கு முன்னாடி இப்போ கொஞ்சம் அவங்க போயிருக்கு. ஸோ அப்படி வந்ததில் இது கொஞ்சம் பேசப்படுற மாதிரியான ஒரு படம். இல்லை அதான் அது அவர் என்ன மாதிரி பண்ணணுன்றது எல்லாமே பேப்பரில் எழுதிட்டார். ஸோ அதனால் நீங்கள் அதை கரெக்டாக படித்து அப்சர்வ் பண்ணாலே என்ன உடல் மொழி சொல்லணும் சொல்லக்கூடாது அப்படின்னு புரியும். இல்லை லைக் இவர் சொன்ன மாதிரி ஸோ நாங்கள் 5 பேருமே ஷூட்டுக்கு ஒரு 10 days முன்னாடி ரிஹர்சல் பண்ணோம். ஸோ அதுலேருந்து தான் எங்களோட ஐஸ் பிரேக்கிங் எல்லாமே நடந்துச்சு. ஸோ ஷூட் போகிறதுக்கு முன்னாடி லைக் ஒரு நல்லா கேவலமாக திட்டுற அளவுக்கு நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். ஸோ அந்த ஜோனில் இருக்கிறதுனால எங்களுக்கு அந்த இம்ப்ரூவ் பண்ணுறப்போவோ இல்லை ஸ்கிரிப்டில் ரிஹர்ஸ் பண்ணி டெவலப் பண்ணுறப்போவோ யூஆர் ஆல் கம்ஃபர்டபுள் வித் ஈச் அதர். நான் இப்படி பண்ண போகிறேன், நீ என்ன பண்ண போகிற, இந்த மாதிரி பண்ணிக்கிறா, நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிப்போம், நான் இந்த மாதிரி பண்ணிக்கிறேன், சரி ஓகே விட்டு கொடுத்துருவோம். ஸோ அதெல்லாமே கம்ஃபர்டபுள் ஆகிடுச்சு. ஸோ அதனாலேயோ நாங்கள் ஸ்க்ரீனில் மேபி பார்க்குறப்போ நாங்கள் எல்லாமே ஆல்ரெடி ரொம்ப வருஷம் ஆல்ரெடி தெரிஞ்ச மாதிரியே ஒரு இதில் பிஹேவியரில் இருப்போம். ரொம்ப இவரெல்லாம் படம் முடிஞ்சு போகிறப்ப எங்கள் வீட்டில் பார்த்தாங்க இந்த பையனை, வரும்போது எப்படி இருந்தாப்புல கருத்து போய் டயர்டாகி வந்து வரப்போ போய் ரொம்ப பெஸ்ட்டாக இருந்தேன் அப்படிங்கிறாங்க. திருப்பி போகிறப்போ லைக் என் வீட்லேயே போகிறப்போ நான் டேன் ஆகி வெயிட்ல கம்மியாகி திண்டுக்கல்காரனாவே மாறிட்டு தான் ரொம்ப உள்ள போயிட்டோம் போல. உங்களுக்கு? எனக்கு வந்து குணா சொன்ன மாதிரி சேலஞ்சஸாக வந்து பார்த்திங்கன்னா படத்தில் வந்து ஒரு எலமெண்ட் இருக்கும். நாங்கள் எல்லாருமே வந்து அந்த ஒரு 6 hours ஜேர்னியில் வந்து ஒரு போதையில் இருக்கிற மாதிரியே இருக்கணும். ஆனால் அதை வந்து எக்ஸ்ப்ரெஷனில் வந்து நம்ம டியூரேஷனில் வந்து குறைஞ்சிட்டே டியூரேஷன் போக போக அந்த எலமெண்ட்டை வந்து கேரி ஆன் பண்ணினே வரணும். இந்த இன்டென்ஷன் தான் நான் அவங்ககிட்ட எதிர்பார்த்தேன். நான் இதுதான் கேட்டேன் ஆக்சுவலி. ஏன்னா ட்ரக்காகவே இருந்த மாதிரி இருந்தது.
ஸோ அதுவும் பண்ணோம் அண்ட் ஃபுல் படமும் கேரி பண்ணுறதுல எவ்வளோ அதுதான் கேட்கணும். ஸோ ட்ரெய்லர்லையுமே கபிலோட வாய்ஸ் ஓவரில் ஒன்று வரும், சரக்கு போட்டதில் வண்டி மோதி பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒன்று வரும். ஸோ அந்த அந்த போதைன்ற எலமெண்ட் வந்து இப்போ 12 மணிக்கு ஒரு போதை இருக்குன்னா 1 மணிக்கு ஒரு ஒரு லெவல் ஆஃப் 5 காட்டணும், 2 o'clock வரும்போது அங்கே ஒரு லெவல் ஆஃப் 5 காட்டணும், 3 o'clock வரும்போது ஒரு லெவல் ஆஃப் 5 காட்டணும். அதுதான் வந்து எங்களுக்கு எனக்கு பர்சனலாக வந்து ஒரு குட்டி சேலஞ்சாக இருந்தது. டைலாக்ஸ் வந்து நாங்கள் ரிவர்ஸ் பண்ணிட்டோம், ஒரு 20 days ரிவர்சல் இருந்ததுனால நாங்கள் அதை பண்ணோம். பட் டேரக்டர் தான் மானிட்டரில் பார்த்து சொல்லுவார், எல்லாம் ஓகே, அந்த அந்த இது கொஞ்சம் கம்மியாக இருக்குது, போதை இல்லையே அப்படின்னு, இன்னும் கொஞ்சம் ஹை ஆகுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவார். உடனே அங்கே ஒரு ரியாக்ஷன்ஸ் சேஞ்ச் ஆகும். ஸோ அந்த ஒரு சேலஞ்சு படம் ஃபுல்லாகவே நாங்கள் கேரி ஆன் பண்ண வேண்டியதாக. இல்லை, அந்த போதையிலுமே இப்போது ஒரு ரொம்ப ஒரு சீரியஸான விஷயம் நடக்குதுன்னா, நீங்கள் என்ன தான் பீக் போதையில் இருந்தாலும் டக்குன்னு உங்களால் நார்மலாக ஒரு லெவல் ஆஃப் நார்மலிட்டி வந்துடும். ஓகே, இது என்ன நடந்துச்சு அதை பார்க்கணும் அப்படின்னு டக்குன்னு அது ஓகே, அதை சால்வ் பண்ணலாம் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு எங்கேயோ போயிட்டு இருக்கோம், இல்லை எங்கேயோ உட்காந்துருக்கோம்னா உடனே உங்கள் பாடியை லூசனை பயிரும், மறுபடியும் அந்த போதை கிக்கின் ஆகும். அகெயின் ஏதோ ஒரு பெரிய விஷயம், ஏதோ சம்பவம் நடக்கும்போது அகெயின் உங்களுக்கு அந்த ஒரு கிளாரிட்டி வரும். ஸோ அந்த லெவல் ஆஃப் சேஞ்சும் நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அது கரெக்டாக இல்லையா அப்படின்னு. ஆனால் நேச்சுரலாக அப்படி தான் நடக்கும். கரெக்டாக நீங்கள் யாராவது குடிச்சிருந்தாங்க அப்படின்னா வண்டி எடுத்துகிட்டு போகிறாங்க, இல்லை இங்கே சொல்லல, ஜென்ரலாக சொல்கிறேன், பொதுவாக. ஸோ யாராவது குடிச்சிருக்காங்க அப்படின்னா இப்போ வண்டி எடுத்துகிட்டு ஓட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க, வண்டி போகிற வரைக்கும் கரெக்டாக இருக்கும், ஸ்டெடியாக ஓட்டிட்டு போயிடுவாங்க. வீட்டுக்கு போகிறப்ப அந்த ஒரு லூசனை பை ஃப்ரீ ஆயிடுவாங்கல்ல. ஸோ அந்த ஒரு ரியாலிட்டி கொண்டு வரணும் அப்படின்றது. இங்கே வண்டி ஓட்டும் போது பயந்து தான் போவாங்க, வீட்டுக்கு போனதுக்கப்புறம் ஃப்ரெஷ் ஆயிடுவாங்க. உள்ள கதவை திறந்து வர்றவங்களை ரிசீவ் பண்ணுங்க. ஸோ அந்த ஒரு இதுக்காக ட்ரெய்லரில் பார்க்கும்போது என்னால் தெரியும், அது ஃபைன் பண்ண முடிஞ்சது. ஸோ அதனால் அது கேட்டேன். இவர் சொல்லியிருந்தார்ல, நாங்கள் அதை போதை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அந்த லுக்கை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கணும். அதுக்கு அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் தான் காரணம். ஏன்னா என்னதான் நாங்கள் காரில் உள்ளே உட்காந்துருந்தாலும் அவங்க எங்களை சுற்றி ஓடிக்கிட்டே இருப்பாங்க. எங்களோட கண்டினியூட்டியோ இப்போ ஃபேஸு, ஏன்னா அங்கே இருக்கிற காற்றுக்கும் வெதருக்கும் உடனே க்ளீன் ஆயிடுது ஃபேஸ், ஸ்வெட்டாக இருக்கிற லுக் எல்லாமே உடனே ட்ரை ஆகிடுது, ஃப்ரெஷ் ஆகிடுது. ஸோ தேல் கீப் ஆன் செக்கிங் த மானிட்டர் அகைன் வந்து என்ன டச்சப் பண்ணுவோம், கிளிசரின் பண்ணுவோம், அதுக்கு தேல் கீப் ஆன் ரன்னிங். ஸோ நாங்கள் காரில் தான் உட்காந்துருக்கோம், மோஸ்ட் ஆஃப் த டைம் நாங்கள் உட்காந்து தான் இருப்போம். அவங்களும் அதுக்கு மெனக்கெட்டாங்கன்றது ஜஸ்ட் வாண்ட் டு கன்வே. டேரக்டர் சார்கிட்ட இப்போ லக்கீலி நம்ம தமிழ் சினிமாவில் நான் பார்க்குறது என்ன அப்படின்னா, முன்னெல்லாம் இந்த டேரக்டர் இருந்தால் தான் நான் பார்ப்பேன், இந்த ஒரு ஹீரோ இருந்தால் தான் பார்ப்பேன், தேட்டர் போய் பார்ப்பேன் அப்படின்ற ஒரு விஷயம் இப்போ யார் டைரக்ட் பண்ணாலும் எந்த ஆக்டர்ஸ் நடிச்சாலும் இல்லைப்பா கண்டென்ட் பார்க்குறாங்க. நம்ம ஏன்னா நிறைய படங்கள் பார்த்து ரிசீவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. லைக் டூரிஸ்ட் ஃபேமிலி கூட நம்ம இப்போ சமீபமாக பார்த்தோம், ஹிட் ஆச்சு அப்படின்னு. ஆஸ் எ டேரக்டராக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒரு நியூ கம்மராக வரும்போது ஆடியன்ஸ் ரெக்கக்னைஸ் பண்ணிக்கிறாங்க, எடுத்துக்கிறாங்க, கண்டென்ட் மட்டும் பார்க்குறாங்க அப்படின்றது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஆஸ் அ ஆர்ட் ஃபிலிம் மேக்கரா? இல்லை, அது ஒரு சந்தோஷமான விஷயந்தான். இன்னைக்கு சூழலில் வந்து அது கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இந்த சோசியல் மீடியா எல்லாம் வளர்ந்து வந்துருச்சு. இப்போ எல்லாருமே தன்னுடைய கருத்தை பகிர்ந்துக்கிறாங்க. அப்போ ஒரு 10 years முன்னாடி ஒரு நல்ல படம் வருதுன்னா அது தெரியறதுக்கு முன்னாடியே வந்து அது போயிடுறதுக்கான வாய்ப்பு இருந்துச்சு. அப்போ இதை விட அதிகமாக இருந்துச்சு. இன்றைக்கி சூழலில் வந்து இப்போ ஒருத்தர் பார்த்தா அதை பயங்கர காட்டுத்தீ மாதிரி பரவுது. ஒரு நல்லா இருக்குன்னா உடனே ட்வீட் போடுறாங்க, மெசேஜ் பண்ணுறாங்க, இல்லை ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. இந்த ட்ரெய்லரே பார்த்தீங்கன்னா இது எங்களோட யூடியூப் சேனலில் தான் ரிலீஸ் பண்ணோம். 63 சப்ஸ்கிரைபர் தான் அந்த சேனலுக்கு. ஆனால் வந்து இன்றைக்கி ஒரு 3 லட்சத்துக்கிட்ட பார்வையாளரை நெருங்கியிருக்கு. என்னென்னா எல்லாரும் அந்த இப்போ ட்ரெய்லர் பார்த்தோம் நல்லா இருக்குது நீ பாரு அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணுறாங்க. வேர்ட் ஆஃப் மவுத்து அதை ஷேர் பண்ணுறாங்க, இன்னொருத்தர் உங்கள் பார்க்கணும் அப்படின்னு விரும்புகிறாங்க. அது வந்து ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு விஷயமா இருக்குது. எப்பயுமே மக்கள் வந்து புதிய முயற்சிகளையும் புதிய கோணங்களையும் விரும்பக்கூடிய ஆட்களாக தான் இருக்கிறாங்க. அது காலம் தொட்டு அப்படி தான் இருக்குது. அது பல்லாயிரம் வருஷமாக அப்படி தான் இருக்குது. அதுக்கான சூழல் அமைச்சு கொடுக்க வேண்டியது தான் நமக்கு முக்கியமான வேலையாக இருக்குது. அதனால தான் நிறைய யங் டைரக்டர்ஸ் இன்றைக்கி மாஸ்டராக இருக்கிறவங்கலாம் இன்றைக்கி ஏதோ ஒரு படத்தில் வந்தவங்க தானே, எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தவங்க தான். அவங்கள அங்கீகரித்ததும் வந்து மக்கள் தானே. அப்போ வந்து அது காலத்துக்கு இருக்குது. அதை வந்து நம்ம வந்து சரியாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறதுல தான் ரொம்ப கவனம் செலுத்த வேண்டியிருக்குது. அது இல்லாமல் தான் நம்ம கொஞ்சம் தடுமாறிட்டு இருக்கோம். இன்றைக்கி என்னென்னா பணம் இருந்துச்சுன்னா எதை வேணால் வித்தரலாம் அப்படின்னு சொல்லி அது கூட போட்டி போட முடியல. ஒரு ரொம்ப சுமாரான ப்ராடக்டாக இருந்துச்சுனாலும் அதுக்கு வந்து அந்த பணத்தின் மூலமாக அதை விற்று மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துறாங்க. அதான் அது விஷமாக இருந்தாலும் பரவாயில்ல, அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துட முடியும், அவங்கள சாப்பிட வச்சிட முடியும், சாகடிக்கவும் முடியும். அதனால்
ஆனால் நான் ஒரு நல்ல ஒரு பண்டத்தை நீங்கள் உருவாக்குனீங்கனாலும் அதை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டியதாக இருக்குது. எல்லாருமே சேர்ந்து அதை முன்னெடுக்கணும். இந்த மாதிரியான புது முகங்கள், ஏன்னா எல்லாருமே அதை கேட்டாங்க, ஏன் புது முகங்களை வச்சு போகிறீங்க செய்கிறீங்கன்ட்டு. இப்போ இருக்கிறதே ரொம்ப கம்மியான ஆக்டர்ஸ் தான் இருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும், ஒரு 5 பேர் நீங்கள் போய் யார்கிட்ட கதை சொன்னாலும் ஒரு 5 பேருக்கு உள்ள அந்த கதையாக மாறக்கூடிய ஒரு சூழல் வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் ஒரு 60 வயது நபருக்கு ஒரு கதை எழுத முடியுமா உங்களால்? ஒரு 18 வயது பையனை வச்சு ஒரு கதை எழுத முடியுமா? வாய்ப்பே கிடையாது. நீங்கள் கதை எழுதணும்னா 30 வயசுலேருந்து 40 வயசுக்குள்ளே தான் ஒரு கதை எழுதணும். அதில் இந்த குறிப்பிட்ட நடிகர்களை வச்சு தான் படம் பண்ண முடியும். இந்த ஒரு சிக்கலான ஒரு சூழல் இருக்குது. இப்போ புதிய நடிகர்கள் வந்தாலும் புதிய முகங்கள் வந்தால் தான் அதுக்கான கதைகள் உருவாகும். அது அந்த உயிர்த்தன்மை அங்கேயே உடஞ்சிருதுல்ல. ஒருத்தர் கதை எழுதும் போதே ஒரு 16 வயசு பையனை வச்சு மைய கதாபாத்திரமாக கதை எழுதுறான். அதை கொண்டு போய் கொடுக்கும்போது அது 28 வயசு 30 வயசுக்கு மாறும்போது அங்கேயே அது உடஞ்சிருது. அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாமே அது நீர்த்து போய் கடைசியில் வந்து ரொம்ப சலிப்பு தட்டக்கூடிய ஒரு கதையாக வந்து நிற்கிது. இந்த மாதிரியான சூழலில் வந்து புதிய முகங்களை வந்து எல்லாரும் கொஞ்சம் வரவேற்கணும்னு நினைக்கிறேன். அதன் மூலமாக ஒரு ரொம்ப ஃப்ரெஷ்ஷான ஒரு விஷயம் வந்து கிரியேட் ஆகும். அண்ட் இசையை பற்றி பேசணும். பிளெண்ட் பண்ண விதம் நல்லா இருந்தது. ஓப்பனிங்கில் டைலாக் பேசும்போது சில இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கேட்கணுன்ட்டு இருந்தேன், இது வந்து லைவ் ஆடியோவா இல்லை டப்பிங்கில் பண்ணிங்களா நீங்கள்? இல்லை, டப்பிங் தான் பண்ணோம். என்னென்னா இந்த ஜென்ரேட்டர் எல்லாமே எப்போவுமே ரெக் பண்ணியே இருக்கிறனால வந்து அந்த லைவ் சவுண்டு போக முடியல. டப்பிங் வந்து அதான் டப்பிங் ரொம்ப மாதம் நடந்தது. அது எனக்கு கேட்கும்போது லைவ் ஆடியோ மாதிரி இருந்தது. ஸோ அது அந்த இசையை பிளெண்ட் பண்ண விதமும் சூப்பராக இருந்தது. சில இடங்களில் இசை இல்லாமல் சில இடங்களில் இருந்தது, ட்ரெய்லரில் இருந்தது, நல்லா இருந்தது. அதை பற்றி பேசலாம். இசை ஓகே. அது மியூசிக் வந்து அனிலேஷ் எல் மேத்யூ பண்ணியிருக்காரு. அவருக்கும் இது முதல் படம். அவர் கேரளா, ஆக்சுவலி நிறைய கேரளாவிலேருந்து மெம்பர்ஸ் இருக்காங்க. நம்ம டீமில் வந்து சினிமாட்டோகிராஃபர், சவுண்ட் டிசைனர் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவரும் அதுலேயும் சவுண்ட்லேயும் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணோம். ஃபஸ்ட்டு மியூசிக்கே இல்லை படத்தில். சரி, அதுக்கப்புறம் அது தேவைப்படும் போது அதுவே வரும்ல, அந்த மாதிரி தான் வந்து மியூசிக் ஆட் ஆக ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் வந்து ஜிப்ரிஷாக வந்து சாங் பண்ணோம். வார்த்தைகள் இல்லாத ஒரு சாங்காக வந்து ரெடி பண்ணோம். அதுக்கப்புறமா வந்து மேற்கொண்டு வார்த்தைகள் தேவைப்பட ஆரம்பிச்சு. அப்புறம் கார்த்திக் நேத்தா அண்ணன் வந்தார். அவரும் ரொம்ப ஆழமான வரிகள் கொடுத்தாரு. அவரும் சலிக்காமல், மியூசிக் டைரக்டரும் வந்து ஒரு 2-3 மந்த்ஸ் வந்து இங்கே என் கூடவே உட்காந்து பொறுமையாக ஒர்க் பண்ணுவோம். ஒரு அந்த டைம் இதே கிடையாது, உடனே முடிக்கணும் செய்யணும், அந்த ஒரு நெருக்கடி கட்டுப்பாடுகள் கிடையாது. ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு மியூசிக்கெல்லாம் கொடுத்தாங்க. வந்து ரொம்ப படம் நீங்கள் பார்க்கும்போது தெரியும், அந்த ஃப்ரெஷ்ஷான விஷயங்கள் தெரியும். இப்போ எல்லாத்துக்கிட்டையும் இண்டிவிஜுவலாக கேட்குற ஒரு கேள்வி, ஆஸ் அ ஆர்டிஸ்டாகவும், ஆஸ் அ டைரக்டராகவும், ஆஸ் அ ப்ரொடியூசராகவும், ஏன் மனிதர்கள் நான் படம் பார்க்கணும், ஐ மீன் ஆடியன்ஸ்க்கு நீங்கள் சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? ஒரு நல்ல கலை படைப்பு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நைட்டை வந்து புதுசாக காமிச்சிருக்காங்க. இன்னொன்று வந்து உங்களுக்கு தேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு வந்து நிறைய டிஃப்ரெண்ட்டான டெக்னிக்ஸ் நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்க. வில்லேஜ் ரோட்ஸ், அது மட்டும் இல்லாமல் நைட்டு 10 மணிக்கு கதை ஆரம்பித்து 4 மணிக்கு முடிஞ்சிருது. ஸோ அந்த ஒரு டைம்குள்ளே அந்த ஒரு கன்ஸ்ட்ரைன் பண்ணி அந்த எப்படி க்ரியேட் பண்ண முடியும், அந்த ஆர்டிஸ்ட் கிட்ட எப்படி அந்த ஒரு ஒர்க்கை வாங்க முடியும்னு சொல்லிட்டு டைரக்ட் நல்லா பண்ணியிருக்காரு. நல்ல பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கோம். அதே மாதிரி அந்த டெக்னிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட், மியூசிக்கு, பர்டிகுலராக வந்து ஃபோட்டோகிராஃபி, சினிமாட்டோகிராஃபர் அவ்வளோ பிசி ஸ்ரீராம் சாரோட அசோசியேட் அவர் அஜய் அப்ரகாம் ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணியிருக்காரு. அதிகமாக லைட்ஸ் இல்லை, அதுதான். நீங்கள் நம்மெல்லாம் மனிதர்கள் இல்லையா? அதனால் ஒரு 5 மனிதர்களை போய் ஒரு 5 ஸ்ட்ரேஞ்சர்ஸை போய் அவங்க அந்த ஒரு ட்ராவல் எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக போய் பார்க்கலாம். எல்லாமே புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஒரு யூஷுவல் பேட்டர்ன் இல்லாத ஒரு புது பேட்டர்னாக இருக்கும். இது வந்து ஒரு ப்ராப்பர் ட்ராமா, ஒரு 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 டார்க்னஸ் ஆஃப் த ஹியூமன் எமோஷன், எவர் சேஞ்சிங் ஹியூமன் எமோஷன். ஒரு 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 எல்லா கேரக்டர்ஸுமே ஒரு கிரே ஷேட்லேயே இருந்துட்டு, யார் என்ன பண்ண போகிறா, இவன் நல்லவனா இவன் கெட்டவனா அப்படிங்கிற எல்லா கேரக்டருமே ஒரு டவுட் இருந்துட்டு, கடைசியில் என்ன தான் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான் மொத்த படமுமே. ஸோ மனிதர்களை பற்றி சுருக்கமாக புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு ஒரு ஒன் ஆஃப் த படமாக தான் இந்த ஒரு ஃபீச்சர் படம். சூப்பர். நீங்கள் ஒரு ஃப்ரைடேவும் இல்லை ஒவ்வொரு வீக்கெண்டும் நிறைய படங்கள் வருது. நம்ம எல்லா படத்தையும் போய் பார்ப்போம். ஒரு சில படங்கள் தான் அதோட தாக்கத்தையும் அதோட இம்பேக்டையும் வந்து நம்மளுக்குள்ளே வைக்கும். அதோட இம்பேக்ட் வந்து அட்லீஸ்ட் ஒரு நாள் 2 நாளாவது இருக்கும். இந்த மாதிரி அட்லீஸ்ட் ஒரு 2 hours 3 hours ஆச்சு மினிமம் இருக்கும். அந்த மாதிரி ஒரு இம்பேக்ட் மனிதர்களை பார்த்துட்டு வெளில வரும்போது இருக்குன்றது நான் நம்புகிறேன்.
இப்போ நிறைய படம் இப்போ நம்ம படங்கள் மாதிரி வர படங்களை வந்து பார்க்க மாட்டாங்க, தவறிடும். அப்புறம் ஓடிடியில் பார்க்கும்போது ஒரு விஷயம் தோணும், இந்த படத்தை தேட்டரில் பார்த்துருக்கலாமே அப்படின்ற மாதிரியான ஒரு சின்ன ஒரு விஷயம் வரும். அது அப்போ வராமல் இருக்கிறதுக்கு வந்து முன்கூட்டியே பார்த்தா ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக, தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸாக மக்களுக்கு இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஒரு லைஃப் எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருக்கும். அதனால் கண்டிப்பாக இதை தேட்டருக்கு வந்து மக்கள் பார்க்குறது வந்து நல்லது. இப்படியும் சொல்லலாம், ஃபார் மனிதர்கள், பை மனிதர்கள், டூ மனிதர்கள். சூப்பர். இறுதியாக உங்ககிட்ட ஒரு கேள்வி. இப்போ வர ஆடியன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா முன்னே படத்தை ரசித்தாங்க, கொண்டாடினாங்க, தன்னோட வாழ்க்கைக்கு அது அடாப்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் இப்போ இருக்கிற ரசிகர்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் சரியில்லை, செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லேகு அப்படின்ட்டு கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. கிரிட்டிசைஸ் தாண்டி தன்னோட அதிமேதாவித்தனத்தை அந்த படத்தில் போட ஆரம்பித்தாங்க பார்வையிலேயே. இதை ஒரு ஆஸ் எ டைரக்டராக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸும் இருக்குது சார். என்னென்னா சினிமாவின் கூறுகளை பற்றின நாலேஜ் வந்து மக்களுக்கு போய் ரொம்ப சென்றடைஞ்சிருக்கு. இன்றைக்கி வந்து அது சோஷியல் மீடியா ஒரு முக்கியமான காரணம். எல்லாருமே அதை பற்றின கருத்துக்களை சொல்கிறாங்க, அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை வந்து பரப்புகிறாங்க. இது என்னென்னா நுணுக்கமாக ஒரு படத்தை ஆராயறதுக்கான ஒரு வழியும் இருக்குது அதில், அதை நம்ம வந்து தவிர்க்க முடியாது. ஆனால் அதே நேரத்தில் அது வந்து ஆயிரக்கணக்கான மக்களை பாதிக்கிறது இருக்குல்ல. இப்போ தனிப்பட்ட என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ் வந்து உங்களை பாதிக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குல்ல, அதுதான் இதில் தவறாக நான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருக்கும் ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்குது, அது நம்ம மதிக்கணும். அது வந்து நான் சரின்னு தான் சொல்கிறேன். அது இன்னொருத்தவங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிற அளவுக்கு போகுது. இது வந்து ஒரு சிக்கலுக்குரியது. அது வந்து நம்ம தடுக்க முடியாது, வருத்தப்படலாம். அதான் சொல்கிறேன், ப்ளஸ் மைனஸ் ரெண்டுமே இருக்குது. நம்ம தான் இந்த சூழலில் தான் இருக்கோம், இப்படி தான் படம் பண்ணணும். ஓகே, சந்தோஷம். நான் இந்த இன்டர்வியூ வந்து எடுக்கிறதுக்கு முன்னாடி வந்து நான் பிளான் பண்ணியிருந்தேன், ஸோ ஜாலியாக எடுக்கலான்னு. பட் ட்ரெய்லர் பார்க்கும்போது என்னோட பெர்ஸ்பெக்டிவ் மாறிச்சு. இது வந்து நம்ம ஜாலியாக ஹேண்டில் பண்ணக்கூடிய இன்டர்வியூ கிடையாது, ஒரு நல்ல படைப்பு, நல்ல இன்டென்ஷனான கேள்விகள் கேட்கணும்னு ஆசைப்பட்டேன், கேட்டுக்கிட்டேன் நிறையா. இன்னும் அடுத்தடுத்த இன்டர்வியூவில் நான் பார்க்கணும், வேற வேற கேரக்டரில் வேற வேற ஜாலியான சும்மா ஏதாவது கேளுங்க, எப்படி இருந்திருக்கும். உங்களுக்கு ஹீரோயின் கொடுத்துருந்தா எப்படி இருந்திருக்கும்? அது ஆல்ரெடி கேட்டீங்க. ஹீரோயின் கேட்டதா என்ன? இல்லை, ஸோ அதுதான் ரொம்ப சந்தோஷம் உங்களை சந்திச்சதுல. கூடிய விரைவில் உங்களோட சக்ஸஸ் மீட்டில் சந்திக்கலாம். தேங்க்யூ. நன்றி.